ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 20 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறமா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 20 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங் எங்கள் அம்மாவையும் எங்கள் பெரியம்மாவையும் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி கேஸ் பங்குக்கு வந்து ஒரு 5 டன் கேஸ் போட்டுன்னு வெளியே வந்துன்னு இருக்கேன். அங்கேயே ஒரு பிக்கப்பு, அவங்க ஒரு ஏரியா பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லொக்கேஷன் காமிச்சாங்க. கல்யாண மண்டபத்தை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பிக்கப்பு, அவங்கள கூட்டின்னு போய் விட்டுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணானா, என்னன்னு கேட்டேன்னா, வீடு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஐட்டம்லாம் சேஞ்ச் பண்ணுவான்ட்டு. இங்கே வந்து பார்த்தா சென்டரில் பொண்ணு மொக்கால் ரோடை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு மேலே அங்கே நாட்டை எடுத்துன்னு அவங்க வீட்டு போய் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதில் தாட்டாவில் போட்டுன்னு புது வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் என் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டும் இருந்துச்சா, அந்த லிஸ்ட்டும் வாங்கிக்கின்னு அப்புறம் பசி சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கன்னா கிரவுண்டில் இருக்கான்ட்டு. இங்கே வந்து பார்த்தா எங்கள் ஏரியா பசங்க டோர்னமெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மாவை ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து பார்த்தா கடையே மூடிட்டு இருக்கு. டேனாக ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தேன். ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 20 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 840 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 350 earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த 20 days டோட்டலாக நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 31,600 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த 20 days நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,900 rupees செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இது வந்து இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,700 rupees நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம 20 நாளாக நம்ம கஷ்டப்பட்டு 30,000 ரூபாய் சம்பாதிச்சு அதில் பாதி செலவு போயிடுச்சு. இன்னும் 15,000 ரூபாய் தான் கையில் இருக்குது. இதில் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நம்ம எல்பிஜி கேஸ் போகிறதுக்கே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் இருந்தால் கம்பெனி ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் நம்ம வேறு எதுனா பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகே, நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் நாளைக்கு வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க. இன்னொன்று, இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ.